திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விளாக் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து போயிருந்த விளாக் தான் இது. பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தோம். அப்போ தான் கரெக்டாக யாகசாலையெல்லாம் போட்டு அந்த அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நாள் 29ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக 7ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்பாபிஷேக டைமில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க கோவில். இன்னும் நாங்கள் போகையில் பார்த்திங்கன்னா பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் கோவிலோட பாதி வேலை தான் சொல்லப்போனால் முடிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கே பார்த்திங்கன்னா கோவில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இன்னும் எவ்வளோ வேலை கோவிலில் பெண்டிங் இருக்குது. நாங்கள் இந்த மேலே சுற்றி வர அந்த பாலமெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா பழனியில் எப்படி வந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து திருச்செந்தூர்லேயும் ஃப்ரீ தரிசனத்துக்கு ஒவ்வொரு ரூமாக அப்படியே வெயிட் பண்ணி போகிற மாதிரி விடுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி அந்த வெயிட்டிங் ஹால் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியெல்லாம் போகும்போது நினைப்பேன், என்னடா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கோயிலில் வெயிட் பண்ணி நம்ம சாமி கும்பிட்றோம், ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லையே திருச்செந்தூரில், சுற்றி வரோம் அப்படின்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். பழனியில் கூட ரெஸ்ட் ரூம் இருக்குது, இங்கே திருச்செந்தூர் இல்லையே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒவ்வொரு ஹாலுக்குமே ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. தண்ணி அங்கங்கே குடிக்கிறதுக்குண்டான தண்ணி வசதிகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி அந்த ரெஸ்ட் ரூம் அந்த ஒவ்வொரு ரூமும் தாண்டி அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மேம்பாலத்தில் அப்படியே வந்து அதுக்கப்புறம் உள்ள சாமி கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியிலலாம் வீடியோ எடுக்கலாம். பட் உள்ளே போனால் நாட் அலோடு, ஃபோனெல்லாம் வெளியில் இருக்கக்கூடாது. உள்ளேயுமே ஃபஸ்ட்டு வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளே கொண்டு போகிறதே வந்து செக் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஆரம்பத்துலலாம் செக் பண்ணி விட்டாங்க. பட் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனது பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஃபோன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் இல்லை. நாங்களே ஃபோனை வந்து வெளியிலலாம் வீடியோ எடுத்ததோடு சரி, உள்ளே வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஃப்ரீ தரிசனத்துலேயே போய் ஒரு 2 மணி நேரம் தான் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டோம். ஒரு 200 டிக்கெட்டில் போயிருந்தோம்னா அதே ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாமி கும்பிட்டு வந்திருக்கலாம். நாங்கள் எப்போ போனாலும் அந்த 200 டிக்கெட்டில் தான் போவோங்க. ஏன்னா அங்கே போனால் 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு. காலையில் பஸ்லேயும் பார்த்தா நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட்டமே இல்லை. திருச்செந்தூர் பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போன மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ வந்து நம்ம ஏன் போய் 200 போகணும், ஃப்ரீ தரிசனத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டோம். ஆனால் சாமியெல்லாம் ரொம்ப சிறப்பாக கும்பிட்டோங்க. என்ன ஒரு விஷயம்னா ஃப்ரீ தரிசனத்தில் போனோன்னா சாமிக்கு நேராக போவோம். பட் ஆனால் பக்கத்தில் போக முடியாது. கொஞ்சம் தூரத்துலேருந்து சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு வரலாம். ஆனால் அதுவுமே சாமி நல்லா பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த கொஞ்சம் தூரம் போக வரைக்கும் சாமி பார்த்து கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து ரிட்டன் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் 200 டிக்கெட்டில் போனீங்கன்னா ஒரு செகண்ட் சாமி கும்பிடலாம். ஆனால் அது கொஞ்சம் சாமி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பக்கத்தில் இல்லைங்க, இருந்தாலும் சாமி பக்கத்தில் போய் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஆனால் 200 டிக்கெட்டில் போகிறத விட ஃப்ரீ தரிசனத்தில் வந்து உண்மையிலேயே சாமியை வந்து கொஞ்சம் நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் எல்லாம் சுற்றி நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா கடல் அந்த காம்பவுண்டெல்லாம் இடிச்சிட்டு அதில் பூரா கல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வேலை இன்னும் ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்குது. எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி சாமி கும்பிட்டு வந்தது நமக்கு வந்து சோறு முக்கியம்டா அப்படின்ட்டு அன்னதானத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. முன்னாடிலாம் அன்னதானம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனதையுமே அன்னதானம் மண்டபம் இருக்கும், அங்கே போயிட்டு இருந்தோம். இப்போ என்னடா நம்ம எல்லாம் கோயிலெல்லாம் எல்லா பக்கமும் வேலை நடக்குது, அன்னதான மண்டபமே எங்கடான்னு தெரியலிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே இங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டு தான் போனோம் அன்னதான மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அது என்னமோ தெரிலங்க, கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில்லையே கிடைக்கிற அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டு வந்தால் மனசுக்கு ரொம்ப முழு திருப்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அது வந்து சாமி நமக்கு கொடுத்த அன்னைக்கு கிடைச்ச ஒரு அன்னதானம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் முதல்ல பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கூட்டம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ணுங்க. நான் திருச்செந்தூர்லாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணி 3-4 ரவுண்ட் லைன் போன வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நல்லாவே ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் உள்ளே போவையில் சொன்னாங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும், அப்போ தான் சாப்பிட முடியும் அப்படின்னு. நாங்கள் அப்புறம் ஆல்ரெடி போயிருக்கிறனால சரி 2 மணி நேரம்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோன்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30 போதே சாமி கும்பிட்டோம். அன்னதானத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 8 மணிங்கில் நாங்கள் உள்ளே போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தான் வெயிட் பண்ணியிருப்போங்க. மண்டபம் சும்மா வேறு லெவலில் நெட்டுக்கு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னு கணக்கே எனக்கு தெரிலங்க.
அவ்வளோ பேர். இப்போ முதல்ல இருந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் கொஞ்சம் சின்னது, இதில் பாதி கூட இருக்காதுங்க, அந்தளவுக்கு சின்ன மண்டபமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா போனால் ஒரு மணி நேரம், அதிகபட்ச கூட்டமாக இருந்தால் ஒரு 2 மணி நேரங்க, கூட்டம் கம்மியாக இருந்தால் ஒரே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோன்னா அன்னதானம் சாப்பிட்றலாம். இதுலேயே அன்னதானம் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி வரைக்கும் தாங்க அந்த பொங்கல் கிடைக்கும். 10 மணிக்கு மேலே சாம்பார், ரசம், குழம்பு அப்படின்னு கிடைக்கும். பட் எங்களுக்கு குழம்பு ரசம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து போனோம். நாங்கள் கிட்டத்தட்ட போயில ஒரு 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்களுக்கு வந்து அதே பொங்கல் தான் கிடச்சிது. பொங்கலும் சும்மா தேவாத அப்படியே ரொம்ப சுட 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 அப்படியே என்ன சொல்கிறது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த கடையிலையும் அந்த மாதிரி ஒரு பொங்கல் சாப்பிட்ருக்கவே முடியாது. நான் எவ்வளோ கடையில் பொங்கல் சாப்பிட்ருக்கேன். பட் திருச்செந்தூரில் கிடைக்கிற அந்த பொங்கல் வந்து அப்படியே சுட சுட கையே வைக்க முடியாது. பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு சாம்பார் அப்படியே மேலே அப்படியே ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு செய்வாங்க, போடுவாங்க. நம்ம வந்து பத்தாமல் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. ஒரு டைம் சாப்பிட்டோம்னா திரும்பவும் வருவாங்க, நமக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்குறக்கு அவங்களும் திரும்பவும் வருவாங்க. எல்லாமே தண்ணியிலேருந்து சாப்பாடு, சாம்பார் எல்லாமே கொண்டு வருவாங்க ரிட்டனு. நம்ம தேவைங்கிறத சாப்பிட்லாம். நான் எல்லாம் முடிச்சுட்டு, நாங்கள் அன்னதானம்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தோம். இந்த என்ன சொல்கிறது, இந்த கடலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசு வந்து அப்படியே அந்த அலை அப்படியே பார்க்குறப்ப ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். அப்படியே மெதுவாக வந்தோம். ஆனால் கடலுக்குள்ளே நாங்கள் போகிறதே கிடையாதுங்க. ஒரே ஒரு டைம் தான் போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு தெரிய நான் மொத திருச்செந்தூர் போன அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் கடலில் குளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து திருச்செந்தூர் கடலில் குளித்ததில்லை. என்ன சொல்ல போனால் எங்களுக்கு தெரியல, அது போய் உள்ளே குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆழிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. நாங்கள் அதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிலாம் சாமி கும்பிட்றதில்ல. போனதையும் ஃபஸ்ட்டு வந்து முருகரை சாமி பார்த்து கும்பிட்டாலே மனசு திருப்தி, நம்ம நினச்சது நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுலேயே வந்து மனசு திருப்தி ஆயிடுது. இந்த மாதிரி ப்ராப்பராக சாமி கும்பிட்றாலும் நான் கிடையாது, இதைத்தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்லாம் நான் சாமி கும்பிட மாட்டேன். எனக்கு வந்து அவரை பார்த்து சாமி கும்பிட்டாலே திருப்தி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் போகிற ஸ்பீடில் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு அதே ஆன் த ஸ்பீடில் நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா வெயில் ஓவர் வெயிலுங்க. கரெக்டாக நாங்கள் போகிற டைமில் அதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போகிற அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். என்னடா பண்ணுறது, போயிட்டு ரிட்டன் பஸ்ஸு கிடைக்குமா, ஏசி பஸ் இருந்தால் பரவாயில்லையேன்னு மனசில் நினச்சிட்டே அப்படியே கோயிலை சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ வெயில் வேக்காட்டில் போக முடியலையேன்ட்டு. ஏன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் திருச்செந்தூர் வரும்போது நான் ட்ராவல் பண்ணும்போது ஒன்றும் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியாது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தது. எப்படா பஸ் விட்டு இறங்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ ரிட்டன் போகும்போதும் வெயிலை பார்த்துட்டு கொஞ்சம் மனசுக்கு பயமாக தான் இருந்தது. சுற்றி கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா யாகசாலையெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே அந்த கோபுரம் வந்து ஒரே கலரெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒயிட்டாகவே இருந்தாலும் பார்க்கறக்கு கோடி அழகு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அழகுங்க. அப்புறம் யாகசாலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே, அது நைட் டைமில் பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. பகல்லையே நாங்கள் வந்து லேட்டாகி வரையிலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ தகன்னு அப்படியே கோல்டால் அலங்கரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த ஒரு வாரம் கோவில் அந்த டைமில் கூட்டமாக இருக்கிற டைமில் போகக்கூடாது அப்படின்ட்டு தான் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம். அந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தில் அந்த வேல் வந்து லைட் மட்டும் எரியிற மாதிரி இருக்கும், அந்த வேலோட லைட்டு. அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த கோபுரமே தனியாக தெரிகிற மாதிரி ஒரு அழகாக இருந்துச்சு. நைட் டைமில் பார்க்கல. கரெக்டாக நாங்கள் 5 மணிங்கில கோவிலுக்குள்ளே போயிட்டோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த லைட் எரிகிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு சிறப்பாக அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அப்படியே பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப அதிகமாக எதுவுமே பண்ணலை. அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கிறனால இந்த கிழங்கு வந்து சாப்பிட்டா வந்து சர்க்கரை குறையும் அப்படிங்கிறது நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அதனால சரி இதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஆனால் நல்லா இருந்ததுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்த வேகத்தில் பஸ் ஏறிட்டோம். அந்த கிழங்கு தான் மதிய சாப்பாடே சொல்லப்போனால் அந்த வாங்கிட்டு வந்த கிழங்கு தான் மதிய சாப்பாடே சாப்பிட்டோம். அந்த வேலு கீச்செயின் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் எனக்குமே தோணுச்சு சரி ஏதாவது வாங்கலாமா, நம்ம என்ன வாங்குறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அம்மாவும் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கீச்செயின் வாங்கினாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி கீச்செயின், ஒரு ஓமு ஒரு வேலு இருக்கிற மாதிரி ஒரு கீச்செயின் வாங்கினாங்க. அப்புறம் ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு ஆசைப்பட்ட மாதிரி அப்பாடா ஒரு ஏசி பஸ் கிடச்சதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டோம். நைட்டெல்லாம் தூங்காத மிஸ் பண்ண தூக்கத்தை ஏசி பஸ்ஸில் தூங்கிடணும். அடுத்து மதுரை போனால் பஸ் ஏசி பஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்ட்டு கிடைக்கிற பஸ்லேயே தூங்கிடலான்னு ஏறிட்டோம்.
அப்புறம் அதான் நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டு ஏசி பஸ் கிடைக்கல, நார்மல் பஸ்ஸில் வெயிலில் வேக்காடில் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் திருச்செந்தூர் ட்ராவல் ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.